Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 वेदंगल दानी வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம் தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 விளையாட்டு மொமெண்ட்ல அவனுக்கு பசியே எடுக்காது. சரி விடு, குழந்தைலாம் அப்படிதான். எனக்கு போடு, எனக்கு பசிக்கிறது. வேண்டா. ஒரு நிமிஷம் இருங்கோ. என்ன? இருங்கோல. பசிக்கிறதுன்னு சொன்னாதான் ஏந்து போவா. போடு போடு, அப்புறம் சாப்பிடுறேன். போறோம்னா அம்மா நீங்களே எல்லாம் வச்சுக்கோங்க. போட்டு கட்டி போட்டுக்கிறேன், நீங்களா சாப்பிடுங்க முதல்ல. பார்வதி, இந்த புளியஞ்சாதம். நானே ஏகப்பட்டது பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இது வேறையா? இருந்தாலும் இதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஆத்துக்கார புளியஞ்சாதம்லாம் ரொம்ப பிடிக்குமே. சும்மாவா சொல்லியிருக்கா? அலங்கார பிரியா விஷ்ணுவு ஜலதார பிரியா சிவா. சமஸ்கிருத ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு உன் குருநாத துதி பாடிட்டு இருக்காத. இன்னைக்கு ஒரு நாளாவது அவர் பேச்சு எடுக்காம இருப்போமே. சாப்பிடு. பார்வதி, எங்க உன் பொண்ணு நீரஜாவை காணோம்? நம்மளாம் இங்க கும்பல் கும்பலா உட்காந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி அதுகள்லாம் அங்க கும்பலா விளையாடிட்டு இருக்கு. குழந்தைகள் உலகமே தனிடி. சரி இந்தா எங்காச்சும் தயிர் சாப்பிட்டு போ, எப்படி இருக்குன்னு சொல்லு. பசிக்குதுமா. ஹரிய பத்தியா
யானைக்குட்டி மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கான். அதை நீ சொல்றியா? சரி சரி. ஆமா தீட்சிதர் எப்படி காணும் இன்னைக்கு? நான் கேட்டேன் போங்க. தீட்சிதராவது இங்க வரதாவது ராஜ சமைச்சாலே அதுவே பெரிய விஷயம். நம்ம வேலையை கவனிப்போமா? கவனிய சாப்பிட. சீமாச்சு நீ மட்டும் சாப்பிட்டு இருந்தா எப்படி? இவாளுக்கும் கொடு. வந்துடுறேன். சரி பண்ணி. என்ன மருதாணி இட்டு இருக்கியா? ஆசைப்பட்டான். காவேரி கரைக்கு வா, எட்டு விடுறேன்னு சொன்னேன். சக்கரை பொங்கல்னா அம்பிக்கு உசுராச்சே, அதான் கொண்டு வந்தேன். கையெல்லாம் மருதாணியா இருக்கே, நானே ஊட்டி விட்டுட்டுமா? இது என்ன கேள்வி இது? மணி, நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு 2 பேரும் அடம் முடிக்கிறா. செத்த வரையல. இப்படி காவேரி கரை ஓரமா காத்தோட்டமா உட்கார்ந்துருந்தாலே எல்லா கவலையும் பறந்துட போல இருக்கு. இப்போ உனக்கு என்னடி கவலை? இத கவலைன்னு சொல்றதா இல்ல அக்கறைன்னு சொல்றதான்னு தெரியல. இந்த பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வேத அத்தியனம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா என்னோட வேண்டுகோளை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிற. தர்மு, உன்னோட எந்த ஆசைக்கும் நான் குறுக்க நின்னது கிடையாது. ஆனா இவனோட படிப்பு விஷயத்துல மட்டும் என் போக்கில் என்ன விட்டுரு. இத பாருங்க, இது நாள் வரைக்கும் உங்களை மீறி நான் எதுவும் செஞ்சதில்லை, எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. நான் ஏங்கினது உண்டுன்னா அது குழந்தைக்காக மட்டும்தான். இப்போ இவனாவது நம்மள மாதிரி இல்லாம வசதியா வாழட்டுமேன்னு பாக்குறேன். நான் எவ்வளவு உறுதியானவன்னு எனக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு பிடிவாதக்காரின்னு எனக்கு நன்னா தெரியும். நான் அதுக்கு சொல்ல வரலண்ணா. வந்து என்னாச்சு தர்மு? ஒன்றும் இல்லை. வாய் இல்லைன்னு சொன்னாலும் முகம் காட்டி கொடுக்கறதே. அம்மா என்னம்மா? ஒன்றும் இல்லைடா, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. தர்மு, அதெல்லாம் விடுங்கோ. நீ அந்த கை காமி. இப்போ முடிவா என்ன சொல்றேன் அம்பி பத்தி? இதுக்கு மேல நான் ஒன்றும் பேச மாட்டேன். அவன் வைதிகம் பண்றதா இருந்தாலும் சரி, வெளியூர் போறதா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுக்கே போறதா இருந்தாலும் சரி, அம்பியே தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். நீ என்னடா சொல்ற? எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். நீரஜா, அம்மாடி எழுந்துருமா. இன்னைக்கு 18ஆம் பேருக்கு நம்ம பாத்தில் கலந்த சாதம்லாம் பண்ணியிருக்கேன். வருஷம் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவோம். இதுவே கிராமமாக இருந்தா எல்லாருமா சேர்ந்து
ஆத்தங்கரைக்கு போய் இதோ பாரு, நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்காக இதெல்லாம் ஒரு வாய் சாப்பிடுமா? வேண்டாம். விசேஷம், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம், விதவிதமான சாதம் எதுவும் வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு ஏதோ ஒரு நப்பாசை, இந்த விசேஷ நாள்லையாவது நீ விரக்தியிலேருந்து விடுபட்டு வெளியில் வருவேன்னு. நீரஜா, பிடிவாதம் பிடிக்காதடி. இது பிடிவாதம் இல்லை, தீர்மானம். விரக்தி, வேதனை, இது எல்லாத்தினாலையும் வந்த விளைவு. போறண்டி. என்னடி இது? நாளும் கிழமையம்மா. நாள், கிழமை, மாசம், வருஷம், இது எதுக்குமே அர்த்தம் இல்லை. எல்லாம் மாயை, தனிமை, ஏகாந்தம். இதுதான் சாஸ்வதம். நீ போகலாம். நீரஜா, சரிம்மா, நான் போறேன். உனக்கு எப்ப தோன்றதோ அப்ப சாப்பிடு. என்னாச்சு? சாப்பிடலையா? பரம்பரை குணம் விட்டு போயிடுமா? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பாளோ? யார்கிட்ட இந்த கடுதாசு? அம்மாட்டேந்து எல்லாரையும் விசாரிச்சு எழுதியிருக்கா. உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, கிராமத்துக்கு ஒரு நட வந்துட்டு போகப்படாதான்னு கேட்குறா. நீரஜா எப்படி இருக்கா? நான் கண்ணு மூடுறதுக்குள்ள அவளோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. எழுதியிருக்கா. கல்யாணத்தை பற்றி அம்மா கேட்குறா. இவ இருக்கிற இந்த கோலத்தை பற்றி நான் யார்கிட்ட சொல்லி அழறது? என்கிட்ட சொல்லலாமே. நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அப்படித்தானே இப்போ இருக்கேன். நீங்க இருக்கீள், சரி. உங்களுக்கும் நீரஜாவோட நிலைமையை பத்தி தெரியும். இவ எப்படியே இருந்தான்னா இவளோட எதிர்காலம் என்ன ஆறுது? எல்லாம் நல்லபடியா முடியும். வாழ்க்கைனா ஏற்றம் தாழ்வு, ஆசை நிராசை, சுகம் துக்கம், இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். போறோம். வர வர இந்த ஆத்துல தத்துவங்களும் தர்க்கங்களும் தான் ஜாஸ்தி ஆயின்னு இருக்கு. உங்க கோபம், வேதனை எல்லாமே எனக்கு புரியறது. இப்போ உங்க எல்லாருக்குமே தேவைப்படுறது மன அமைதி. அது அக்ரஹாரத்தில் தான் கிடைக்கும். உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு கிராமத்துக்கு போயிட்டு வாங்கோ. இல்லை, நீரஜா இப்போ இருக்கிற நிலைமையில நீரஜா பூர்ண குணம் அடைஞ்சிடுவா. அதுக்கு நான் பொறுப்பு. என்னமோ அருள்வாக்கு மாதிரி சொல்றேன். நான் எது சொன்னாலும் அதுல ஒரு உள்ளர்த்தம் பொதிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள்லாம் சஞ்சலப்படணுங்கிறது விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. கிராமத்துக்கு போயிட்டு வாங்கோ. எல்லாம் அடியோட மாறிடும்.
ஆத்த பூட்டிண்டு போகணுமேனு யோஜனை பண்ண வேண்டாம். வீட்டை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்கோ. இல்லை நீங்கள் பாட்டுக்கு படபடன்னு என்னெல்லாமோ. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது. வாலாட்டுற நாய் வீட்டை விட்டு போகாது. நானும் அந்த மாதிரி தான். போர்ட் ரூம் மீட்டிங்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பெட்ரூம் மீட்டிங்கா? என்ன தாட்ஸ்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஆப்ஸ் வரணும்னு அர்த்தம். அவர் ஏதோ இன்டர்நேஷனல் கால் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க ஆரம்பிங்க, அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பார். நானா? நீ அவனுக்கு அம்மா, குடும்ப தலைவி, நீயே ஆரம்பிச்சுடே. முரளி, உன் விசாவை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் நாங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உன் விசாவை பத்தி பேசல, ஆனா உன் கல்யாணத்தை பத்தி நாங்க பேசாம இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. என்ன எல்லாரும் வந்தாச்சா? சாரி ஃபார் த டிலே. ஒருத்தர் எங்கே போனாலும் ராக்கிங் சேர் எடுத்துகிட்டு வந்துடுவார், பெரிய ராஜ சிம்மாசனம் மாதிரி. என்ன பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? இது பெரிய யூஎன் கவுன்சில் மீட்டிங், பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு. பாரு முரளி, ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சொன்னப்போ இவங்க வேண்டான்னு சொன்னாங்க, இவங்க சரின்னு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொன்னேன். அதெல்லாம் முடிஞ்சு போன சாப்டர். உட்காருடா, எதுக்கு எடுத்தாலும் எழுந்திரிச்சுக்கிட்டு குறுக்க பேசாமல் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளு. இப்ப ஸ்னேகாவே ஒரு கேள்விக்குறியா இருக்கா. அவளுக்காக நீ காலமெல்லாம் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்க முடியுமா? டோன்ட் பீட் அரவுண்ட் தி புஷ். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க. உனக்காக 2-3 இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோம். ஜாதகம் நல்லா பொருந்தது, நம்ம அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அமெரிக்கா போனா போ, இல்லை போகாத, அது உன்னோட இஷ்டம். நாங்கள் குறுக்க நிற்கல, ஆனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பாரு, நாங்கள் பார்த்த பொண்ணுங்க உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, உன் மனசில் வேற யாராக இருந்தால் சொல்லு, பேசி பிடிச்சிருவோம். அன்னைக்கு நீரஜான்னு ஒரு பொண்ணு. தயவு செஞ்சு அவ பேரை மட்டும் இதுல இழுக்காதீங்க. அவ என்னோட சிஸ்டர். சிஸ்டர் மாதிரி. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அது உங்களால முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன பெத்தவங்க இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் சின்ன வயசுல யார் கூட இருந்தேனோ அவங்க திடீர்னு இப்ப வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முரளி, என்னப்பா சொல்ற? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். என்னால கட்டுப்படுத்திக்க முடியல, சொல்லாமலும் இருக்க முடியல. மகாதேவன் ஒருத்தர் ஒரு நாள் என்ன பார்க்க வந்தாரு. எங்க அம்பியோட போட்டோ 9 வயசுல எடுத்தது. அதுக்கப்புறம் அவன் காணாம போயிட்டான். இப்ப அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சா தேவையில்ல. அதை கொடுங்க. அம்பி இப்போ எப்படி இருப்பான்னு கம்ப்யூட்டரில் பார்த்துடலாமா? ஏன் சார், இது என்ன வேயிங் மிஷினில் காசு போட்டோன்னா கார்டு வர மாதிரி சமாச்சாரம்னு நினச்சிங்களா? டைம் எடுக்கும் சார். இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் ரன் பண்ணி இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு? எப்படியும் ஒரு 4 to 5 வீக்ஸ் ஆகிடும். நான் தான் அம்பின்னு தெரிஞ்சதும் எனக்கே அதிர்ச்சியா இருந்தது.
முரளி, என்னப்பா சொல்ற? ஆனா இந்த உண்மை மிஸ்டர் மகாதேவனுக்கு தெரியாது. அப்படியே இருந்துட்டு போகட்டும்டா. அவங்க கிட்ட ஒன்றும் சொல்லிடாது. முரளி, நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுடா. உணர்ச்சி வசப்படாத ஆண்டாள், என்ன டிசைட் பண்ணியிருக்க? எதை பத்தி டாடி? இனிமேலும் என்ன டேடின்னு தான் கூப்பிட போறியா, இல்ல அந்த மகாதேவன்கிட்டே போக போறியா? தெரியல. நிஜமாவே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நான் இன்டிசிசிவா இருக்கிறதால எனக்கு வர பிரச்சனைகளும் அப்படியே இருக்கு. சரிடா, மற்ற பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனைக்கு வித்தியாசம் இல்லையா? டேடின்னு கூப்பிடுயான்னு கேட்குறாரு, தெரியாதுன்னு சொல்ற. கேட்ட கேள்விக்கு வெளிப்படையா பதில் சொல்லிட்டேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கேன், தீர்மானமா இருக்கேன். நீ யூஎஸ் போக வேண்டாம், போக மாட்ட. உங்க ஆத்துல இருக்கவாக்கிட்டையும் நீ யூஎஸ் போற பிளானை கைவிட்டுட்டேன்னு சொல்லணும். சொல்லுவேன். அமெரிக்கா போகணுங்கிற ஆசைய நான் அடியோடு அழிச்சிட்டேன். அடுத்தவா வயத்துல அடிக்கிறவா என்னைக்குமே உருப்பட முடியாது. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் தீட்சதர எல்லாரும் முன்னாடியும் தலைகுனிய வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அவர் எனக்கு கத்து கொடுக்க போறது வேத பாடம். ஆனா அவருக்கு நான் கத்து கொடுக்க போறது வேற பாடம். முதல்ல நான் உங்களுக்கு வேற இடம் பாக்குறேன். உன் பாரியால் குளத்தங்கரில் பிராணனை விட்டுட்டா. இதுக்கு மேல ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிடும். வேற வாங்கிக்கலாம். செருப்பு பிஞ்சிடுமா? நான் நினைச்சேன் தினம் 10 பேர் உன் வீட்டு கதவை தட்டுற மாதிரி செஞ்சிருவேன். இன்னும் அரை மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். நான் உங்களை மீட் பண்ண முடியாது. ஐ எம் சாரி.